ஸோ இந்த வீடியோவில் நம்ம லோ கிலோமீட்டர்ஸ் சொன்ன வண்டி எவல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வண்டிக்கு வந்து நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 3 விஷயந்தான். ஒன்று வந்து பேட்டரியோட கண்டிஷன் செக் பண்ணுங்கள். செகண்ட் வந்து ரேட் என்ட்ரி ஆயிருக்கான்னு பாருங்கள். அப்புறம் உள்ளே வந்து ஏசி ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ மற்றபடி இந்த வண்டியில் பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி பேட்டரி புதுசாக இந்த அப் டு டேட்டில் இருக்கா, 5 வருஷத்துக்குள்ளே இருக்கிற பேட்டரின்னு பார்த்துருக்கோங்க. செகண்ட் வந்து நீங்கள் ஏசி ஃபில்டர் கழட்டினாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ரேட் என்ட்ரி ஆயிருந்துச்சுன்னா அதில் வந்து ஷிட் பண்ணியிருக்கும். அப்படி இல்லைனா உள்ளே கால் தடம்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. மற்றபடி ஓஇ பார்ட்ஸ் இருக்கிறனால கண்டிப்பாக எதுவும் போயிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா வெறும் லோ கிலோமீட்டர்ஸ் தானே. ஸோ இதில் எதுவும் போயிருக்காது அவ்வளோ சீக்கிரத்தில். ஸோ ஒயரிங்கை செக் பண்ணிக்கோங்க. 3வது விஷயம். ஏன் இதை சொல்கிறேன்னா, ரேட் என்ட்ரினாலே கண்டிப்பாக ஒயரிங்கை டேமேஜ் பண்ணி விட்ரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மற்றபடி டிஸ்பிளேயில் வந்து எதோ எம்ஐ லைட் எரியுதாங்கிறது அடிஷ்னலாக ஒரு வாட்டி செக் பண்ணிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்ப்ளைண்ட்ஸ் வராது. அவங்களுக்கு இன்னமும் ப்ரூஃப் காட்டுறேன். வண்டி வந்து எவ்ரி 300 கிலோமீட்டர் சர்வீஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி கார்லாம் தாராளமாக வாங்கலாம்.